Hello children, welcome to English class. In this class we are going to see the lesson The Nose Jewel from the first unit. This lesson was written by Chakravarti Rajagopalachari. He was informally called Rajaji. Rajaji was born in the village of Thorapalli in the Krishnagiri district. He was the first Indian born Governor General of Free India. He was a lawyer, writer, historian and statesman. He was one of the first recipients of Bharat Ratna. Through this story, the author tells us how our life would be if we are greedy. The main person that we see is Ramaya and his wife and two sparrows. Ramaya was a simple man living in the town. He was not rich, but he could take care of his family. Two sparrows built a nest in the roof of Ramaya's house. The Nose Jewel கதையை எழுதியவர் ராஜகோபாலாச்சாரி. இவர் இந்த கதை மூலமாக ராஜாஜி நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேராசையுடன் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறார். இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் ராமையா ரொம்ப சிம்பிள் மேன். ஒரு டவுனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர் பெரிய பணக்காரராக இல்லாட்டியும் கூட தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவர். அவருடைய வீட்டினுடைய கூரையில் 2 குருவிகள் கூடு கட்டி இருந்ததுங்க. The two sparrows were watching that Ramaya and his wife were always quarreling. அந்த 2 குருவியும் பார்த்துட்ருக்கு. எப்போ பாரு ராமையாவும் அவருடைய மனைவியும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அட் that time the male sparrow asked female sparrow, why did the lady of this house always quarreling with her husband? அப்போ அந்த ஆண் குருவி பெண் குருவி கிட்ட கேட்குது, ஏன் எப்போ பார் இந்த அம்மா அந்த ஐயா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. பட் த ஃபீமேல் ஸ்பேரோ didn't show interest in it. ஆனால் அந்த பெண் குருவிக்கு இந்த மாதிரி கதையிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் பார்க்குறதுல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. So the male sparrow said that she was always self-centered. Self-centered means concerned with the self, that is not ready to help others. Male sparrow felt that he wanted to help Ramaya. அந்த பெண் குருவி இந்த ஆண் குருவி கேட்ட கேள்விக்கு எதுவும் பதில் இன்ட்ரெஸ்டாக சொல்லாதனால உடனே மேல் ஆண்குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு நீ எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிற, சுயநலமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுங்க. பட் த ஃபீமேல் ஸ்பேரோ ஷேட் இன் டிஸ்ட்ரைன். டிஸ்ட்ரைன் மீன்ஸ் ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ப்ட், அதாவது வெறுப்போட சொல்லுது. ஷீ வுட் see what help he would do for them. பெண் குருவி ரொம்ப வெறுப்போடு சொல்லுது, நீ என்ன தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. தி மேல் பேர்ட் பிக்ட் அப் எ நோஸ் ஜுவல் சம்வேர் இன் த மக் ஹீப். மக் ஹீப் மீன்ஸ் ஹீப் ஆஃப் டங் அண்ட் ரெஃப்யூஸ்டு திங்ஸ். த மேல் ஸ்பேரோ ஆஸ்க்டு த ஃபீமேல் ஸ்பேரோ வெதர் ஷீ வாண்டட் த ஜுவல். She replied what they would do with the diamond nose that are earrings. She told him that young ones are hungry, better find some grub. Grub means food. இந்த ஆண் பறவை நிறைய குப்பைகள் இருந்த இடத்துல இருந்து ஒரு வைரத்தாலான மூக்குத்தி ஒன்றை எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு அந்த பெண் குருவிகிட்ட கேட்குது, உனக்கு இது வேணுமா அப்படின்னு. அப்போ அந்த பெண் குருவி சொல்லுது, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, நம்மளோட குஞ்செல்லாம் பசியோடு இருக்குது, இதுக்கு பதிலாக ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. The male sparrow
dropped down the diamond stud and went out in search of food. உடனே அந்த ஆண்குருவி அதை கீழே போட்டுட்டு உணவு தேடி பறந்து போகுதுங்க. Ramaya's wife noticed when she was sweeping the floor. She picked up with delight. Delight means happily. And wore it. ராமையாவுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறப்ப அந்த வைரத்தாலான மூக்குத்தி அங்கே கிடக்கிறத பார்க்குறாங்க. அதைய ரொம்ப சந்தோஷமாக எடுத்து தான் போட்டுக்கிறாங்க. When Ramaya enquired her, she said that she found it was lying there. He told her that they must inform magistrate. If police comes in search of means, it will be disgrace to them. Disgrace means dishonor. இப்போ ராமையா இதை பார்த்த உடனே அவருடைய மனைவியிட்ட கேட்குறாரு, உனக்கு இது ஏது அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கூட்டுறப்ப கீழே கிடந்தது, நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உடனே நாம் வந்து இதையே மேஜிஸ்ட்ரேட்ட சொல்லணும். அப்படி இல்லாமல் போலீஸ் வந்து இதை தேடி வந்தாங்க அப்படின்னா நமக்கு தான் இது அவமானம் அப்படின்னு சொல்கிறார். In the meantime, nearby their house, a woman called Meenakshi Ammal lost her diamond nose jewel and was searching for it. She was telling that Kuppai, the servant, must have swept it out. She was careless and ignorant. Ignorant means unaware. The news reached her husband Ramanathan and police were called. All suspected Kuppai only. Suspected means believed to be a cause. இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா, ராமையா வீட்டு பக்கத்தில் மீனாட்சி அம்மாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட வைர ஜுவல்லை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் வேலைக்கு இருக்கக்கூடிய குப்பாயி அப்படிங்கிற அந்த அம்மா தான் அதாவது தவறுதலாக ஏதாவது கூட்டி தள்ளியிருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து மீனாட்சி அம்மாவுடைய கணவர் ராமநாதனுக்கு தெரிய வந்து அவர் போலீஸை கூப்பிட்டுறார். அப்போ அங்கே வந்தவங்க எல்லாரும் வந்து யாரை வந்து சஸ்பெக்ட்னா ஐயப்படுதல், யாரை மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னா குப்பாய் மேலே சந்தேகப்படுறாங்க. When Ramaya came to know this, his heart was in flutter. Flutter means flap. Ramaya's wife put the stud away in her box and she suffered from severe fever. She was confined. Confined means restricted. She was confined to her bed. The sparrows were watching this. இப்போ ராமையா மனசு முழுவதும் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா படபடபடன்னு அடிச்சுக்குது. அப்போ ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு போய் அந்த டைமண்ட் ஜுவலை கொண்டு போய் தன்னோட பாக்ஸில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு நல்லா சிவியர் ஃபீவர் வந்துடுது. அப்போ பெட்லையே இருக்காங்க அவங்க. இது அங்கே நடக்கக்கூடியதுவெல்லாம் இந்த 2 குருவிகளும் பார்த்து கொண்டே இருக்குது. மேல் ஸ்பேரோஸ் செட், "Look at the fun. The lady was scared and down with fever." Female sparrow said that she was in a panic. Panic means frightened. Maybe that was her end, and the female sparrow blamed the male sparrow that he was the cause for everything happened there. மேல் ஸ்பைரோவுக்கு ஒரே சிரிப்பு. அதை பார்த்துட்டுங்க அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்த உடனேயும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அங்கே பார் அந்த அம்மா பயத்தில் காய்ச்சலே அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. உடனே அந்த பெண் குருவி சொல்லுது, இதுதான் அவங்களோட கடைசி இதாக இருக்கும், அந்த அளவுக்கு அவங்க பயந்து பெட்லேயே படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. சொல்லிவிட்டு அந்த பெண் குருவி சொல்லுது, இங்கே நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. The male sparrow replied gravely. Gravely means seriously. That he hadn't asked that lady to steal. Moreover, he said that we should never be greedy for belongings of others.
உடனே அந்த ஆண்குருவி சொல்லுது, இங்கே நடந்ததுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. ரொம்ப சீரியஸாக சொல்லுது, நான் ஒன்றும் அந்த அம்மாவை இதை திருடிட்டு போன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுது, மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ராமையா and his wife spent the rest of life in fear of being caught. They had diamond nose jewel with them, but they were living with fear. ராமையாவும் அவருடைய மனைவியும் அந்த வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்காவது பிடிபட்டுருவோமோ அப்படின்னு பயத்திலேயே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த வைரத்தாலான நகை இருந்தது, ஆனால் வாழ்க்கை முழுவதும் பயத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஸோ திஸ் லெசன் teaches us that if we are greedy, we cannot lead a peaceful life.